தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த சரித்திரத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் சரித்திரம் தெரியாமலே நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது. இப்போ உண்மையான வரலாறு தெரிஞ்சிச்சுனாக்கா இந்த பறையர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் இணைந்து செயல்படும். இப்போ தெலுங்கர்களுக்கு தமிழ்நாட்டில் சொத்து எப்படி வந்தது அப்படின்ற வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வி ஹேவ் டு கோ ஃபார் விஜயநகர சாம்ராஜ்யம். விஜயநகர சாம்ராஜ்யம் எப்படி வந்தது, தெலுங்கர்கள்லாம் எப்படி சொத்தெல்லாம் ஆட்டை போட்டாங்க அப்படின்ற விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரியாத வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள முடியாது. இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் இப்போ மெட்ராஸில் 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேரும் தெலுங்கர்கள் தான். எப்படி சொல்கிறீங்க? வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை 3 தெலுங்கர்கள் தான். இதை அடுத்து நீங்கள் போனீங்கன்னா பெரம்பலூர்லேயும் தமிழச்சின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க தெலுங்கர் தான். அவங்க வரலாறு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்தது பெரம்பலூரில் நேருடைய பையனை நிறுத்துகிறாங்க. அடுத்தது திருச்சியில் வைகோபாலசாமி பையனை நிறுத்துகிறாங்க. அப்புறம் கனிமொழி நிற்குது தூத்துக்குடியில். கனிமொழி அம்மா நாடார வழிய அப்பா கலைஞர், அவங்க தெலுங்கு தான். ஸோ இவ்வளோ பேர் களமாடுறாங்க. இதை போல் நம்ம கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ ஒரு தமிழன் போய் நிற்க முடியுமா? இப்போ யோசித்து பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு தமிழ் சமுதாயங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பேட்டி. என்ன சொல்ல வரீங்க அதில்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்கள் கருத்து என்னவா இருக்கு? இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு எதிரி யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு. தெரியாததுனால அந்த பறையர் சமுதாயமோ வன்னியர் சமுதாயமோ ஒன்றுக்கு ஒன்று மோதிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு பொது எதிரி யாருன்னு பார்க்கல, இந்த தெலுங்கர்கள் தான். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பாருங்கள், மினிஸ்ட்ரிலையும் பாருங்கள், எவ்வளோ பேர் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குதுன்றதை பாருங்கள். அப்போ நம்மளுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் பெருத்த சமுதாயம் பறையர் சமுதாயமோ வன்னியர் சமுதாயம் தான். மற்ற சமுதாயங்கள்லாம் கம்மி தான். அப்படி உள்ள ரெண்டும் கை சேர்த்துனாக்கா ஈஸியாக நம்ம தெலுங்கர்களை வெற்றி கொண்டுடலாம். யார் கை சேர்க்க வேணான்னு சொல்கிறது? யார் சேர்த்துக்க வேண்டியது? கை சேர்த்துக்க வேண்டியது நீங்கள் யார் சேர்க்க வேணான்றது ஏன் அப்படி பேசணும்? பிரிச்சு வரலாறு தெரியாது தான். வன்னியர்கள் எதுவும் ஆண்ட பரம்பரை மாதிரியும் இவங்க என்னமோ ஆளுமைக்கு உட்பட்ட ஃபேமிலி மாதிரியும் ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது. உண்மை இல்லை. 2 பேரையும் ஆண்டுகிட்டு இருக்கிறவன் தெலுங்கன் தான். விஜயநகர சாம்ராஜ்யத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 14 பேர் எம்எல்ஏ, 9 பேர் மினிஸ்டராக இருக்கிறாங்க. இப்போ 23 பேர் வன்னியரில் இருக்கிறாங்க, 3 பேர் மினிஸ்டர். அதுவும் பவர் இல்லாமல் மினிஸ்டர். அவங்கள கைது போடுறதோடு தான் இருக்கிறாங்க. அவங்க ஆளுமை தெலுங்கர்கிட்ட தான் இருக்குது. இப்போ இது எப்படி வந்தது அப்படின்னு வரலாறு தெரியாத நாம் முட்டி மோதிட்டு இருக்கிறோம். இதை வரலாறு தெரிஞ்சிச்சுன்னா எதிரி யார் நண்பன் யாருன்னு தெரிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு தானா தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளுவாங்க. இந்த 2 சமுதாயமும் ஒருங்கிணைச்சதுன்னா மற்ற சமுதாயம்லாம் கை கொத்துக்கும். இப்போ தமிழ் தேசியன்னு பேசுகிறாங்க, அவங்களுக்குலாம் இவ்வளோ ஆழமான வரலாறு தெரியுமான்றது டவுட்டு தான். அவங்களுக்கு வரலாறு தெரியலன்ற வரீங்க. வரலாறு தெரிஞ்சதுன்னா திராவிட கட்சிகள் என்ன பண்ணுதுன்னு சொல்ல வரீங்க? திராவிடன்ற போர்வையில் தெலுங்கர்கள் ஆள்றாங்கன்றது தான் உண்மை. சரிங்க. வழக்கமாக நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்யணும்? 2 தரப்புக்குமான இந்த குறை இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. வரலாறு தெரிஞ்சுக்கல இந்த 2 சமூகமும் இவங்களுக்கான போது அங்கீகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லாமல் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. யார் வைத்திருப்பது? ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க? தெலுங்கர்கள் பொதுவாக அறிவாளிகள். அவங்ககிட்ட இன்றைக்கி கேஷ் இருக்குது, இவ்வளோ நிலப்பலங்கள் இருக்குது. இப்போ பெருமாள் ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாயுடு இருப்பாங்க. தென்பண்ணையாரில் பார்த்தீங்கன்னா ரெட்டியார் இருப்பாங்க. இப்போ 2 சமுதாயம் தான் நிறைய சொத்துக்களை வச்சுதான், ஆயிரக்கணக்கான ஏக்கர். இப்போ அதெல்லாம் விற்று சுட்டிக்கிட்டு டவுனுக்கு வராங்க. ஸோ அவங்களுடைய அறிவாளித்தனத்தை நம்ம பாராட்டி ஆகணும். தமிழர்கள்கிட்ட அறிவியல்ன்றதை நம்ம ஒத்துக்கணும். அப்போ இவங்க அந்த அளவுக்கு அறிவாற்றல் பொருந்தியவங்களா சரித்திரம் தெரிஞ்சவங்களா இருக்கக்குள்ள தானாக இவங்களை வீழ்த்திடலாம். தமிழர்களுடைய எண்ணம் தெலுங்கர்களை தோக்கடிக்கணும் அப்படின்ற தாட் வந்தால் தான் இந்த நிலை மாறும். அந்த ஆதிக்கத்தை தோக்கடிக்கணும், அவங்கள இல்லை, அவர்களுடைய ஆதிக்கத்தை. ஆமாம்.